ஹைடா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஜிக்கு கூட ஒன் ஷாட் தான். அது ரொம்ப டியூரேஷன் கம்மியாக வரும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் எனக்கு சம் ப்ராப்ளம் இருக்குதுன்னு. அது மட்டும் இல்லை, அது வந்து நம்ம என்னோடய மொபைல் சார்ஜரில், ஓகேங்களா? அதுதான் பக்கத்தில் ரைனியாக இருக்குது, ஓகேங்களா? ஃபுல்லாக ரைனியாக வந்துட்டுருக்கு. அந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு அந்த ஸ்டோரியோட ஒன்லைன் வந்துட்டு மை டீச்சர் சன், ஓகேங்களா? அப்படியே கொஞ்சம் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் ஸ்டார்டிங்கில் ஒரு பர்சன் தான், இங்கே பாரு ஜங்குக்கு, நீ ஏன்டா இப்படி இருக்க? கொஞ்சம் கூட பொறுப்புன்றதே உனக்கு வராதா? படிக்க மாட்டேன்ற, டிசிப்ளினா என்னன்னே உனக்கு தெரியல, நீ ஏன்டா இப்படி இருக்க பார்க்குறதுக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு பர்சன் ரொம்ப திட்டிகிட்டு இருக்காங்க. அம்மா அங்கே பாருங்கள், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன், என்ன எதுக்காக நீங்கள் பார்த்தாலும் இதே மாதிரி சொல்லிகிட்டே இருக்கீங்க? நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் இருக்க முடியாது சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜங்குக்கு, நீ இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் தான் இப்படி இருந்தா, ஆனால் இங்கே அப்படி இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டே சொல்கிறாங்க. இது ரொம்ப நியூ ஹோம், சரியா? ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும். அங்கே இருக்கிற பசங்களை அடிக்கிறது, திட்டுறது, புள்ளி பண்ணுறது அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, சரி புரிஞ்சுக்கோ சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, ரொம்ப கோவம் வருது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒரு டியூஷன் ஏற்பாடு பண்ணியிருக்கா சொல்லுங்க. என்ன டியூஷன்? அம்மா நான் என்ன குழந்தைய டியூஷன் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நீ குழந்தை இல்லை, ஆனால் டியூஷன் போனால் தான் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். நல்ல மார்க்ஸ் எடுத்தால் தான் நீ காலேஜில் வந்து நல்லா ஜாயின் பண்ண முடியாத கோர்ஸ் கிடைக்கும், சரியா? இப்போவே நீ டியூஷன் போகிறேன், நான் அவனை டியூஷன் அட்மிஷன் போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டியூஷன் நான் எங்கே அப்படி சொல்கிறாங்க. இங்கேருந்து ஒரு 4 வீடு தள்ளி மிஸ்ஸஸ் பார்க் அவங்க இருப்பாங்க, உங்களை ஸ்கூல் டீச்சர் சொல்கிறாங்க. அங்கே பாருமா, அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுமா சொல்கிறாங்க. ஆமாம், அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு தான், ரொம்ப ஒபீடியண்ட்டாக என்ன சொல்லிக் கொடுப்பாங்க தெரியுமா? எனக்கு அவங்க டீச்சிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அவங்ககிட்ட படிக்கிற எல்லா பசங்களும் ரொம்ப ஒபீடியண்ட்டாக, ரொம்ப நீட்டாக இருக்காங்க. எனக்கு நீ அவங்ககிட்ட தான் டியூஷன் எடுத்துக்கணும், சரியா? நான் அவங்ககிட்ட வந்துட்டு பேசிட்டேன். நீ உன்னோட ஃப்ரெண்டு டேங்கு, அப்போ அந்த மெக்கு காய் 4 பேரும் அங்கே தான் போகிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வீட்டிலலாம் கூட பேசிட்டாங்க சொல்கிறாங்க. நீங்களாம் ஒன்றா சேர்ந்து கூட்டுக்கலவணி தானே சொல்கிறாங்க. அம்மா அங்கே பாருங்கள், எப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க. நான் அப்படி தானே பேசுவேன். இங்கே பாரு, நானும் உன்னோட அப்பா உங்கள் பிஸ்னஸ் அப்படி சொல்லிட்டு போயிடுறோம். நாங்கள் யாருக்காக வந்து கஷ்டப்படுறோம்? உனக்காக தானே. நீ நல்லா இருக்கும் தானே கஷ்டப்படுறோம். நீ என்ன பண்ண ரொம்ப ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கல அப்படி சொல்கிறாங்க. உனக்கு என்ன லவ் கேர் நான் கொடுக்கவே இல்லையா? உனக்காக நான் டெய்லியுமே நான் தான் குக் பண்ணுறேன். மேடு குக் பண்ண உனக்கு பிடிக்காது சொல்லிட்டு நானே குக் பண்ணுறேன், நானே எல்லாம் பண்ணித்தரேன். ஏன்னா என் பையனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, ஒர்க்கும் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு 2 ஈக்குவலாக நான் மெயின்டெனன்ஸ் பண்ணுறேன். நீ என்ன பண்ணுறேன்னா, என்னோட அம்மா ஃப்ரீயாக விட்டுருக்காங்க நினச்சிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்க, ஸ்கூலில் படிக்கிறதே இல்லை, எல்லாரையும் புள்ளி பண்ணிகிட்ருக்கா, என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்க நீ அப்படி சொல்கிறாங்க. உங்களோட மார்க்ஸை பாரு, இது என்ன மார்க்ஸ் அப்படி சொல்லிட்டு ரேங்க் கார்டு இருக்கியா ஜங்குக்கு மேலே அடிக்கிறாங்க. ஜங்குக்கு ரொம்ப கோவம் வருது. அம்மா அங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜங்குக்கு, இதுக்கு அதே சேம் ஸ்கூல் தான், நம்ம வந்து ஸ்ட்ரீட் மட்டும் தான் மாறி வந்திருக்கோம், சரியா? அந்த ஸ்ட்ரீட்டில் உனக்கு மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வருது. உங்கள் பையன் பால் விட்டு அடிக்கிறான், உங்கள் பையன் அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான் சொல்லிட்டு எனக்கு இதெல்லாம் கேட்க ஒரு மாதிரி இருக்குது தெரியுமா? அதனால தான் மிஸ்ஸஸ் பார்க் நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க, நீ அவங்க டியூஷன் போகிற அப்படி சொல்கிறாங்க. வந்துட்டு சரி நான் போகிறேன் சொல்கிறாங்க. போகல அப்படின்னு கேட்க உனக்கு எதுவும் நான் என்ன பண்ணுவேன்னா உனக்கு போர்டிங் ஸ்கூலில் போய் போட்டுற சொல்கிறாங்க. என்ன போர்டிங் ஸ்கூலில்? ஆமாம், நீ 1 இயருக்கு இப்போ 12th படிக்கிற, இப்போ மட்டும் நீ நல்லா படிக்கலைன்னு வச்சுக்கேன், நீ +1 பண்ணியிருந்த மாதிரி இருந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன்னா உனக்கு தூக்கிட்டு போய்ட்டு போர்டிங் ஸ்கூலில் போட்டுருவேன். நீ நான் சொல்கிற மாதிரி கேட்குற, அழகாக வீட்டிலேருந்து படிக்கணும் அப்படின்னா நீ டியூஷன் போகிற. ஈவினிங் கரெக்டாக டியூஷன் போயிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் தான், அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு வந்துடலாம், ஓகேவா? பக்கத்தில் தான் இருக்குது வீடு அப்படி சொல்கிறாங்க. அந்த மிஸ் என்ன சொல்கிறாங்களோ அப்படியே கேளு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு வேறு வழியே இல்லாமல் சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. என்னோடய கார்டு சொல்கிறாங்க. உனக்கு என்ன இந்த வயசில் கார்டெலாம் யூஸ் பண்ணுற பழக்கம் கொடு அப்படி சொல்லிட்டு, ஒரு ஏடிஎம் கார்டெலாம் கிடையாது. நீ என்ன பண்ணுறேன்னா மணி எவ்வளோ வேணுமோ என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோ, ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணக்கூட சொல்லிட்டு கார்டே வாங்கி வச்சுக்கிறாங்க. நீ நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் நான் உனக்கு கொடுப்பேன், காலேஜ் போகும்போது கார்டு யூஸ் பண்ணுற சொல்லிட்டு அதையும் வாங்கிக்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு வந்து எப்படின்னா ரொம்ப துருத்துன்னு இருப்பார், நல்லா செலவு பண்ணுவார். ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி இருக்க மாட்டார், பார்த்தா காலேஜ் பையன் மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பார். இவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் டேங்கு, நம்ம காய் மெக்கு 4 பேரும் பயங்கர சேட்டை பண்ணுவாங்க. கொஞ்சம் கூட யாரும் அடங்க மாட்டாங்க வீட்டுக்கு. அந்த மாதிரி பசங்க 4 பேருமே ரிச்சான பீப்புள் தான். அப்படி என்ன செய்து பார்க்கலாம்டா. ரொம்ப அழகாக ஒரு பையன் க்யூட்டாக குழந்த மாதிரி தூக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஒரு பர்சன் வந்துட்டு ஜிமின் செல்லம் எந்திரி, இங்கே பாரு உன்னோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க, இப்போ மட்டும் நீ வந்து இப்படி தூங்கிட்டு இருக்க பார்த்தா உன்னை அடிச்சிருவாங்க, எந்திரி சொல்கிறாங்க. அச்சோ அப்பா, நான் என்னை தூக்கி விடுங்கப்பா சொல்கிறாங்க. தூக்குறேன் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப அழகாக தூக்குறாங்க. ஜிமின் தான் இது. ஜிமின் எந்திரிக்காங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அம்மா ரெடி ஆகிட்டு இருக்காங்க, நீ டக்கு ரெடி ஆகி போப்போன்னு சொல்கிறாங்க. வந்து வந்துடுறேன் சொல்லிட்டு ஓடி போய் ஜிமின் அழகாக கொடுக்கூட ரெடி ஆகிட்டு வராங்க. ஜிமின் 10th படிக்கிறாங்க. ஜிமின் வந்துட்டு கீழே இறங்கி வராங்க, ரெடி ஆகிட்டு அவங்க அப்பா கொடுக்க இறங்கி வராங்க. ஜிமின் அம்மா பார்க்குறாங்க. செல்லம் ரெடி ஆகிட்டியா சொல்கிறாங்க. அம்மா ரெடி ஆகிட்டம்மா அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம்னோட அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டீச்சர், ஓகேங்களா? அதனால தான் ஜிம்னோட அப்பா பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஜிம்னோட அம்மாவுக்கு டீச்சராக இருக்க ஒர்க் பண்ண ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்களுக்கான ப்ரைவசி வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஜிம்னோட அப்பா அலோவ் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒர்க் பண்ணுறாங்க ஸ்கூலில். அது 11th 12th தான் கிளாஸ் எடுப்பாங்க. இப்போ ஜிம்மில் வந்துட்டு அம்மா நான் ரெடி ஆகிட்டேன், நான் ஸ்கூல் போய்ட்டு வர வா சொல்கிறாங்க. இங்கே சாப்பிடுங்க வா சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டு வந்து ஃபுட்டு வந்து ஃபிட் பண்ணி விட்றாங்க. அப்போ நினைக்கிறாரு ஜிம்மில், நம்ம அம்மா எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு எல்லாருக்கிட்டையும், ஆனால் நம்மக்கிட்ட மட்டும் ஸ்ட்ரிக்டாக இல்லை அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஜிம்மில் அப்பா வந்து மைண்டில் நினச்சிக்கிறேன் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்ட வந்துட்டு எங்கள் பாரு, ஏன்னா நீ ஒபீடியண்ட்டாக இருக்கல, அதனால்
அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் ரொம்ப ஹாப்பி ஸ்மைல் பண்ணிட்டு பாய்மா சொல்கிறாங்க. ஜிமின் வந்து அவங்க அம்மாவோட ஸ்கூலில் படிக்கல, அவங்க வேறு ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்க. அவங்க அப்பாவுடைய கம்பெனி பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்கூலில் தான் அவர் படிக்கிறாரு. அவங்க அப்பா தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் கேர் பண்ணுறது அவங்க அப்பா தான். ஜிமினோட அம்மா வந்து அவங்க வேறு ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க, அதை ஜங்குக் படிக்கிறாங்களே அந்த ஸ்கூலில். இப்போ ஜிமினை வந்துட்டு அவங்க அப்பா கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிமின் இந்த பக்கம் நம்ம ஜிமினோட அம்மா தான் கிளாஸ் வராங்க, அவங்களோட ஸ்கூலுக்கு வராங்க. வந்து பார்த்தா நம்ம ஜங்குக்கோட கிளாஸில் எல்லோரும் அமைதியாக உட்காந்துருக்காங்க. இது 12th செக்ஷனு, 11th செக்ஷனுமே வந்துட்டு இவங்க தான் கிளாஸ் டீச்சராக இருப்பாங்க, 12th அவங்க தான். அப்படியே வந்துட்டு இவங்க 4 பேர் அமைதியாக இருக்காங்க. என்ன இன்றைக்கி ரொம்ப அதிசயமாக இருக்குது இந்த கிளாஸு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மிஸ்ஸஸ் பார்க்னால என்னென்னு பயப்படுவாங்க. இப்போ ஜிமினோட அம்மா தான் என்ன நேற்று நான் சொன்ன ஹோம்ஒர்க்லாம் பண்ணியிருக்கீங்களா சொல்லி கேட்குறாங்க. எல்லாம் வந்துட்டு அமைதியாக இருக்காங்க. பண்ணியிருக்கீங்களா இல்லையா சொல்லி கேட்குறாங்க. அப்படியே எல்லோரும் இருந்து அவங்க நோட்ஸ் வந்து அதை வச்சுட்டு போகிறாங்க. இப்போ ஜங்குக் கேங் மட்டும் தான் அப்படியே இருக்குது. மிஸ் இன்னைக்கு 1 டைம் மட்டும் சொல்கிறாங்க கெட் அவுட் அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக் பார்க்குறாங்க, கெட் அவுட் நான் சொன்னேன்னு சொல்கிறாங்க. 4 பேரும் வெளில வந்துடுறாங்க. வெளில வந்துட்டு ஏன்டா ஏங்க நீ கூட இப்படியா, நீ நல்லா தானப்பா படிப்ப, இவங்க கூட என்ன தான் சுற்றினாலும் நீ நல்லா படிப்பே, இவனுக்கு என்னாச்சு சொல்கிறாங்க. ஏன் மெக்கு நீ அதுக்கப்புறம் கொஞ்சம் பெட்ரு, இந்த காயும் ஜங்குக் தான் ஒரு மாதிரி இருப்பாங்க, நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் பரவாயில்ல தானே சொல்கிறாங்க. மிஸ் நாங்கள் கொஞ்சம் மறந்துட்டோம் சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் ஒரு 15 மினிட்ஸ் டைம் தரேன், எழுதி கொடுத்துருங்க சொல்கிறாங்க. எழுதிட்டு நோட்டை வந்து உள்ளே வச்சுட்டு அப்புறம் உள்ளே வாங்க சொல்கிறாங்க. டக்குன்னு நம்ம டேங்கோ மெக்கோ எழுத ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. காய் ஜங்குக்கு அப்படியே இருக்காங்க. இப்போ தான் ஜங்கு அவங்க அம்மா சொன்ன ஞாபகம் வருது. ஐயோ கண்டிப்பாக எழுத சொல்லிட்டு அவரு போய் நோட் எடுக்கிறாரு. காய் பார்க்குறாரு. ஜங்குக்கு அவனுக்கு என்னாச்சு சொல்கிறாங்க. டே இடியட்டுங்க வாடா, என்னோட அம்மா நான் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, போர்டிங் ஸ்கூலில் போட்டுருன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அங்கே வாடா சொல்கிறாங்க. சரின்ட்டு அவரும் வந்து 4 பேர் எழுதிட்டு இருக்காங்க. ஸ்பீடாக எழுதுறாங்க. ஹேண்ட் ரைட்டிங் கூட எப்படி இருக்குன்னு பார்க்கல. அவர் ரொம்ப ஸ்பீடாக எழுதிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நோட் எடுத்து போயிட்டு உள்ளே வச்சுறாங்க. வெரி குட், இப்படி இருந்தால் உங்களை நான் ஏன் கட்ட எடுத்துகிட்டு போகிறேன், 12th தானப்பா அப்படி தான் இருக்கும் சரியா, கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ண தானே போகிறீங்க சொல்கிறாங்க. இப்போது 4 பேர் உள்ள உட்காந்துருக்காங்க. வந்து டீச்சருமே நல்லா கிளாஸ் எடுக்கிறாங்க. இப்போ ஈவினிங் தான் நம்ம ஜிமினோட அம்மா கால் வருது. ஹலோ சொல்கிறாங்க. இப்போ நான் டேங்கோட அம்மா பேச சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி டேங் டியூஷன் வருவான், நீங்கள் கொஞ்சம் வந்து கண்டிச்சு போவீங்க சொல்கிறாங்க. ஓகே நான் பார்த்துக்கிறேன், டேங் ஒன்றும் அவ்வளோ மோசம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. இதை கேட்குற டேங்கோட அம்மாவுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ மெக்கு நம்ம அவங்களோட பேரண்ட்ஸுமே கால் பண்ணுறாங்க. இன்னும் 2 பசங்க மொத்தம் 6 பேர் தான் டியூஷன் வராங்க. இங்கே ஜிமினோட வீடு ரொம்ப பெருசாகவே இருக்கும். வந்து உட்காடுறாங்க. அது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை டியூஷன் வந்தது. ஒரு மாதிரி இருக்குது, டேங்க்குமே ஒரு மாதிரி இருக்குது, யாருமே பிடிக்கல டியூஷன் வர்றதுன்றது. வந்துட்டு இவ்வளோ இயர்ஸாக இல்லாமல் இப்போ போய் டியூஷனாக சொல்லிட்டு அது வந்துட்டு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட் தான் வந்துட்டு வராங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ டேங்க் சொல்கிறாங்க. எல்லாம் இவனால வந்து தான் சொல்லிட்டு ஜங்கு பார்க்குறாங்க. அங்கே பாரு நான் என்ன பண்ண சொல்கிறாங்க. நீ மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருந்திருந்தானா, ஏதோ சுத்தணுமா விளையாடுமா அப்படின்னு இல்லாமல் நீ வந்துட்டு பசங்களை புள்ளி பண்ணுறது அப்படி இப்படின்னு பண்ணுறதுனால தானே கம்ப்ளைண்ட் ஆகி இவ்வளோ தூரம் வந்துருச்சு அப்படி சொல்கிறாங்க. அப்போ என் கூட சேர்ந்து சார் சுத்தவே இல்லையோ ஹாப்பியாக இல்லையோ சொல்கிறாங்க. போடா ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு இவங்க 3 பேருக்கு வச்சுக்கிறேன். இப்போ இவங்க 2 பேருக்கு வச்சுக்கிறாங்க. காயும் நம்ம ஆச்சு மெக்கும் நம்ம டேங்கும். காய் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஆமாண்டா இந்த டீச்சர் வீட்டில் பொண்ணுக்குன்னு அப்படி சொல்கிறாங்க. அப்படியே டேங்க் முறைக்கிறாரு. என்ன அப்படி சொல்கிறாங்க. இல்லைடா ஏதாவது ஃபிகருன்னு சொல்கிறாங்க. டீச்சருக்கு என்ன இப்போ டீச்சர் வீட்டில் ஃபிகர் இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியுது உனக்கு அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ ஜங்க் சொல்கிறாங்க. இந்த வீட்டில் யாரும் இல்லை, நான் இங்கே தான் வந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்து 1 வீக் ஆகுது. அதாவது இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டு இவங்களாம் கொஞ்சம் பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான் இருக்காங்க. அப்படிலாம் யாரும் இந்த வீட்டில் இல்லை, ஃபிகரும் இல்லை ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. ஓ அதான் ஜமுக்கா கோவமாக இருக்க சொல்கிறாங்க. ஏன் என்னை பார்த்தா ப்ளே பாய் மாதிரி தெரியுதா, நான் எப்போ ஃபிகர்லாம் பார்த்துருக்கேன் சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அமைதியாக இருக்காங்க. நம்ம ஜிமினோட அம்மாவும் வந்துட்டு கிளாஸ் எடுக்கிறாங்க. யாருக்குமே பிடிக்கவே இல்லை, ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் இப்போ கரெக்டாக நான் சொல்கிறது அப்படியே நல்லா ஃபோக்கஸ் பண்ணி கவனித்து எழுதிட்டீங்க, அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் ஓகே. அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ 2 ஹவர்ஸ் டியூஷன்றது 4 ஹவர்ஸாக மாறும் சொல்கிறாங்க. 4 ஹவர்ஸா அப்படி சொல்லிட்டு ஐயோ டீச்சருங்க பாருங்கள், இப்போ நாங்கள் 6 o'clock வரோம், இப்போ நாங்கள் போகும்போது 8 o'clock ஆகும், நீங்கள் இன்னும் 2 ஹவர்ஸ்னால் அப்போ 10 11 o'clock ஐயோ அப்படி சொல்கிறாங்க. அப்போ எழுதுங்கப்பா, அது உங்கள் கையில் தான் இருக்குது சொல்கிறாங்க. இன்னும் நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா அது 1 hour கூட நான் மாற்றிடுவேன், கம்மியாக வந்துட்டு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறீங்க சொல்லிட்டு மெக்கும் நம்ம டேயும் கேட்கும். ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா நான் எப்போ உங்களுக்கு அவ்வளோ டைம் கொடுக்க போகிறேன் சொல்கிறாங்க. டக்குன்னு மெக்கும் டேயும் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜம்புக்கு பிடிக்காமல் எழுதிட்டு இருக்காரு. இப்படி நல்லா 2 weeks வந்து டியூஷன் போயிட்டே இருக்கு. அவருக்கு பிடிக்கவே இல்லை. நம்ம டேங்க் ஓகே, டேங்க் வந்து நல்லா படிக்கணும், ஏன்னா 12th அப்புறம் அவங்க நல்ல கோர்ஸ் கிடைக்கணும் காலேஜில் சொல்லிட்டு அவர் நல்லா படிக்கிறாரு. ஆனால் நம்ம காய்க்கும் ஜங்குக்கு மட்டும் ஆகவே மாட்டேங்குது. மெக்கும் டைம் பிடிச்சிக்கிறாங்க. அப்புறம் இவங்க கூட இன்னும் 2 பசங்க கூட இருக்காங்க, ஒரு பொண்ணு கூட இருக்குது, எல்லாம் எழுதுறாங்க. அதனால வந்துட்டு டியூஷனில் டெஸ்ட்டெல்லாம் வைக்கிறாங்க. ஜிம்மில் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், சேம் டைம் அவங்க ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருக்கணும் கிட்ஸ் வந்து அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இவங்க 2 weeks ஆகுமே ஜிம்மினை பார்த்ததே இல்லை. ஏன் அப்படின்னா ஜிமின் வந்து டியூஷன் விட்டதுமே அவங்க அம்மா வந்துட்டு அவங்க அப்பா வந்து கூட்டிகிட்டு போய் கம்பெனியில் வச்சுப்பாங்க அவங்க ஆஃபீஸில். அங்கேயே ஹோம்ஒர்க்லாம் பண்ணிவிடுவார். ஈவினிங் வரும்போது அவர் நைட்டு வரும்போது தான் கூட்டிகிட்டு வருவாங்க. அப்படி தான் வந்து பழக்கம் இருக்கும். அவர் ஜிமினோட ஸ்கூல்ன்றது ரொம்ப லாங்கு. அவர் படிக்கிறது ரொம்பவே எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ஒபீடியண்டான ஒரு ஸ்கூலில் தான் அவர் படிக்கிறாரு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ஸ்கூல். அங்கே வந்து படிச்சுட்ருக்காங்க. இப்போ நம்ம ஒன் டே தாண்டா இவங்க டெய்லி இப்போ டியூஷன் வந்து போயிட்டுருப்பாங்க. ஜிமின்கே இங்கே எல்லா டியூஷன் வராங்கன்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் இன்றைக்கி ஃபைன் டே நம்ம ஜிமினோட அப்பா ரொம்ப ரைனியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரமாக போகலாம் சொல்லி கூட்டிகிட்டு வராங்க.
இங்கே பார்த்தா இவங்க டியூஷன் முடிஞ்சு வீட்டுக்கே போகாமல் இருக்காங்க. பார்த்தா ரெயினியாக இருக்குது, கொஞ்சம் ரெயின் ஸ்டாப் ஆனதும் அனுப்பிடலாம் சொல்லிட்டு அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களாம் இருக்காங்க. அப்போ நம்ம காய் தான் மிஸ் தான், நீங்கள் தப்பாக நினச்சிக்கலாம்னு சொல்கிறாங்க. என்ன காய் சொல்லி சொல்கிறாங்க, கொஞ்சம் காஃபி கிடைக்குமா, ரொம்ப மழையாக இருக்குது, கொஞ்சம் காஃபி குடித்தா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி வெயிட் பண்ணு சொல்லிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வராங்க. நீங்கள் என்னடா கேட்குற போய் டீச்சர்கிட்ட அப்படி சொல்லிட்டு நம்ம மெக்கு கேட்குறாங்க. இல்லைடா ரொம்ப அவங்க தான் நிறைய டைம் சொல்லியிருக்காங்க, நான் வந்து உங்களுக்கு அம்மா மாதிரின்னு சொல்லியிருக்காங்களே, இப்போ என்னோட அம்மா தான் அதான் கேட்டிருப்பேன், அதான் கேட்டால் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா எதுவுமே தப்பாக எடுத்துக்காமல் அவங்க கூட காஃபி வித் ஸ்நாக்ஸோடு எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துக்கோங்கப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு அப்புறம் முறைக்கிறாரு. நம்ம காயை பார்த்து உனக்கு அறிவே இல்லை சொல்கிறாங்க. இதில் என்னடா இருக்குது, அவங்க நம்ம மிஸ் தானே, இதில் போய் இருக்குது சொல்லிட்டு இவங்க எடுத்துக்கிறாங்க. எல்லோரும் எடுத்துக்கோங்க, ஜங்குக்கு எடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே எடுத்துக்கிறாங்க. ஜங்குக்குமே வந்து எடுத்துக்கிறாரு. நம்ம டே மட்டும் எனக்கு காஃபி பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, உனக்கு என்னப்பா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ மிஸ் அதெல்லாம் சொல்கிறாங்க, உனக்கு என்ன பிடிக்க சொல்கிறாங்க. இல்லை எனக்கு காஃபியில் சொல்கிறாங்க. மில்க் ஓகேவா சொல்லி கேட்குறாங்க. சரின்ட்டு அவங்க போய்ட்டு மில்க் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அவங்க ரொம்ப ஸ்வீட்டு, ஆனால் என்ன ஸ்டடீஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அவ்வளோதான். எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, ஸ்நாக்ஸும் கொடுக்குறாங்க. காய் ரொம்ப என்ஜாய் பண்ணி மழையை ரசிச்சுட்டே குடிச்சிட்ருக்காரு. இப்போது கரெக்டாக ஒரு கார் வந்து ஸ்டாப் ஆகுது. கார் வந்து ஸ்டாப் ஆகும். நம்ம ஜிம்மோட அம்மா வேகமாக ஒரு அம்பரலா எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அச்சோ செல்லம் நனைஞ்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க டோரை. ஒரு பையன் அவ்வளோ க்யூட்டாக ரொம்ப அழகாக ஒரு ஹாஃப் பேண்ட்டு பிளாக்கு, ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு ஒரு டை கட்டியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. குட்டி குழந்த மாதிரி சப்பியான சீக்ஸ், ரொம்ப அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. அப்படி வந்து இறங்குறது அம்மா அப்படி சொல்கிறாங்க. என்னப்பா ரைனியில் ஒன்றும் நலையில சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அப்பாவுக்கு கொடை கொடுங்கம்மா சொல்கிறாங்க. அவங்க அம்மா 2 அம்பரலா எடுத்துகிட்டு ஒரு அம்பரலா அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு ஒரு அம்பரலாவில் ஜிம்மினை கூட்டிகிட்டு உள்ளே வராங்க. இப்போ எல்லாருமே இவங்க வந்துட்டு இப்போ நம்ம மெக்கை தான் பார்க்குறாங்க. எனக்கு என்ன டீச்சருக்கு இவ்வளோ பெரிய பையனா சொல்லி பார்க்குறாங்க. ஏன்னா ஜிம்மில் அம்மா பார்க்குறதுக்கு ரொம்ப எங்கே இருப்பாங்க, இவங்களுக்கு இவ்வளோ பெரிய பையனாக இருக்கான் சொல்லிட்டு பார்க்குறாங்க. யாரடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு காய் திரும்பி பார்க்குறாரு. அவ்வளோதான் ஸ்டன் ஆகிடுறாங்க. ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க. இப்போ மெக்ஸா சொல்லிட்டு இங்கே பாரு, இந்த வீட்டில் ஒரு பையன் இருந்திருக்காண்டா டீச்சருக்கு அப்படி சொல்கிறாங்க. எங்கே அப்படி சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக வந்துட்டு இருக்காரு உள்ளே. அந்த அவங்களோட கார் நிறுத்திட்டு வீட்டுக்கு கொஞ்சம் நடந்தால் வரணும், அந்த போட்டிக்கு ஒருக்கில் அதை கூட்டிகிட்டு வராங்க. அப்போ நம்ம ஜங்க் பார்த்துட்டு எங்கேயோ பார்த்து காஃபி குடிச்சிட்டு இருப்பாரு. இப்போ நம்ம டேங்க தான் சொல்கிறாங்க, இந்த வீட்டில் இப்படி ஒரு பையன் இருந்திருக்கானா ஜங்குக்கா அப்படின்னு அவர் சொல்ல. போட்டே அப்படி ஜங்குக்கு அப்படி திரும்பி பார்க்குறாங்க. அவ்வளோதான் சார் ஃப்ளாட் ஆகிடுறாரு. அப்படியே அழகாக க்யூட்டான இந்த சப்பியான சீக்ஸு, ரொம்ப க்யூட்டாக அழகாக பிங்கிஷாக ஒரு லிப்ஸு, ஒரு மாதிரி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்காங்க. ஒரு மாதிரி ரொம்ப குழந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வச்சுட்டு ரொம்ப க்யூட்டாக நடந்து வந்துட்டு இருக்காங்க அவங்க அம்மா கூட. அவங்க அம்மா அப்படியே ஒரு மாதிரி அப்படியே அணைச்சி கூட்டிகிட்டு வராங்க. ஹேண்டை வந்துட்டு வச்சுட்டு கொடையில் வந்து நனைஞ்சிடக்கூடாது சொல்லிட்டு ரொம்ப அழகாக கூட்டிகிட்டு வராங்க. உள்ளே வந்துட்டு நம்ம ஜிம்மின் யாரையுமே பார்க்கல, டேரெக்டாக வந்ததும் அவங்க அப்பா தான் ஜிம்மினோட ஷூ வந்து காட்டி விடுறாங்க. இருப்பா சொல்லிட்டு காட்டி விட்டுறாங்க. பார்த்துட்டு ரொம்ப நனையிலெல்லாம் சொல்லிட்டு அம்மா கேட்குறாங்க. இல்லைம்மா எனக்கு ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. சரி உள்ளே வாங்க சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் ஜிம்மோட அப்பாவுக்கு தெரியும் இவங்க டியூஷன்லாம் வருவாங்க சொல்லிட்டு. இன்னும் இந்த பசங்க போகலையா சொல்கிறாங்க. இல்லை மழை வருது சொல்கிறாங்க. சரி இருக்கட்டும், நான் வேணால் காரில் போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுவா அவங்க வீட்டில் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மோட அப்பா ரொம்ப கைண்டு. அப்போ வந்துட்டு நம்ம ஜிம்மோட அம்மா சொல்கிறாங்க, இல்லைங்க ஒவ்வொருத்தவங்க வீட்டு தனித்தனியாக இருக்குங்க, நீங்கள் போனால் அலைஞ்சிட்டே இருக்கணும், அதுக்கு தான் சொல்கிறாங்க. அதில் என்னம்மா இருக்குது, இரு வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஜிம்மி நீ உள்ளே போக சொல்கிறாங்க. ஓகேப்பா அப்படி சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. ஜங்கு பார்த்தவர் தான் கொஞ்சம் கூட கண்ணை வந்துட்டு அசைக்கவே இல்லை, பார்த்துட்டே இருக்காரு. ஆனால் ஜிம்மி உள்ளே போயிட்டாரு. இப்போ காய் தான் சார் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜங்கு தட்டுறாங்க. ஜங்கு டர்ன் பண்ணி பார்க்குறேன். என்ன சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் கூப்பிட்றாங்க சொல்ல. அப்படி திரும்பி பார்க்க, இங்கே வாங்கப்பா நான் எல்லோரும் உங்கள் வீட்டில் விட்டுறேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் நம்ம சொல்கிறாங்க, ஜங்குக்கு வீடு இங்கே தாங்க இருக்குது, ஜங்குக்கு வந்துட்டு ஒரு 4 வீடு தள்ளி தான் இருக்குது, நம்ம நடந்து போயிடுவான், நீங்கள் இவங்களை கூட கூட்டிட்டு விடுங்க சொல்கிறாங்க. அப்போட்டே அங்கே மெக்கு காய் 3 பேருமே ஏறிக்கிறாங்க. இன்னும் 2 பசங்க அவங்களோட வீட்டுக்கு மொத்தமாக வந்து அவங்க காரில் ஏறிக்கிறாங்க. போய்ட்டு விட்டுலாம் சொல்லிட்டு ஜங்குக்கு மட்டும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மில் நம்ம தான் ஜங்குக்கு எதுக்கு வெளியே இருக்க உள்ள வா சொல்கிறாங்க. இது வரைக்கும் அவங்க வீட்டுக்குள்ளே போயிருக்க மாட்டாங்க. உள்ள வாப்பா சொல்லி கூப்பிட்றாங்க. இதில் டீச்சர் சொல்கிறாங்க, இல்லை உள்ள வா, ஏன் வெளியே நின்றுருக்க, இவ்வளோ நேரம் பசங்க இருந்தாங்க, நீ இப்போ தனியாக நின்றுருப்ப உள்ள வா அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. அது உன்னோட அம்மா அப்பா வீட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா அவங்களே வந்திருப்பாங்க இவ்வளோ நேரத்துக்கு மழை வர்றதுக்கு, அவங்க வேறு இல்லை போல, உள்ள வா அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. சரின்ட்டு நம்ம ஜங்குக்குமே வந்துட்டு உள்ளே போகிறாங்க. உள்ள போய்ட்டு சோஃபாவில் உட்கார அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஜங்கு போய்ட்டு அமைதியாக உட்கார. இப்போ ஜிமின் ரொம்ப க்யூட்டாக போயிட்டு வேறு ஒரு ட்ரெஸ் வந்துச்சு, அதை குளிச்சுட்டு வேறு ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கீழே வராங்க. அம்மா அப்படி சொல்கிறாங்க. என்ன தங்கம் சொல்கிறாங்க. அம்மா எனக்கு பசிக்குது சொல்கிறாங்க. தோ ரெடி பண்ணுறப்பா, இப்போ வந்துடுறேன், ஒரு 2 மினிட்ஸ் கொடுப்பா அப்படி சொல்லிட்டு இங்கே உட்கார சொல்லிட்டு உட்கார வச்சுறாங்க. உட்கார வச்சுட்டு காஃபி கொடுத்துட்டு இப்போ வந்துடுறேன் சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து உள்ள போய் கிச்சன் உள்ள. இப்போ ஜங்குக்கு மட்டும் தான் இங்கே இருக்காரு, சோஃபாவில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப க்யூட்டாக அழகாக வந்துட்டு அது எப்படி ஜிம்மில் எப்படின்னா ரொம்ப ஒபீடியன்ட்டு, ரொம்ப எந்தெந்த திங்ஸ் எங்கே எடுக்கிறாங்களோ அங்கங்கே வச்சுருவாங்க ரிட்டன். அப்படி தான் அவங்க வீட்டில் வந்து சொல்லி வளர்த்துருப்பாங்க.
கரெக்டாக அவரோட ஸ்பெக்ஸ்க்கு போட்டு ஒரு க்யூட்டாக ஸ்பெக்ஸ்லாம் போட்டுப்பாரு. அது வந்து கழட்டி வைக்கிறாரு அங்கே வச்சுட்டு வாட்ச்சு சொல்லிட்டு அங்கங்கே ப்ளேஸில் வச்சுட்டு பார்க்குறாங்க. சம் பேப்பர்ஸ்லாம் அங்கங்கே இருக்குது. அவங்க அம்மா வந்துட்டு ஸ்டூடெண்ட்டோட பேப்பர்லாம் இருக்குல்ல, டெஸ்ட் பேப்பர் அதெல்லாம் வந்து கரெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் அங்கங்கே இருக்குது. அது எல்லாத்தையும் போய்ட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணுறாரு. இப்போ ஜங்குக்கு எல்லாத்தையும் பார்க்குறாங்க ஜிமின். ஜங்குக்கு பார்க்கவே இல்லை. எல்லாத்தையும் அவர் பாட்டுக்கு அவங்க வீட்டில் என்னென்னா இன்கரெக்டாக இருக்கோ எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுறாரு. இப்போ ஜிமினோட அம்மா வந்து பார்க்குறாங்க. ஜிமின் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு ப்ரௌடாக ஒரு ஸ்மைலு. இப்போ ஜங்குக்கு ஜிமினே பார்த்துட்டு இப்போ ஜிமினோட அம்மா ஜங்குக்கு சொல்கிறாங்க, மிஸ் சொல்கிறாங்க, என்ன பார்க்குறேன்றாங்க. இல்லை சொல்கிறாங்க, ஓ இதே என்னோடய பையன் நீ பார்த்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், என்னோடய பையன் பார்த்து ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் வந்து டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஜிமின் ஹலோ சொல்ல அண்ணாக்கு அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஜிமின்ட்டோம் ஹலோ அண்ணா அப்படி சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்குது ஜங்குக்கு அண்ணான்னு கூப்பிட்டதும். நம்ம ஜிமினோட அம்மா தான், இங்கே பாரு அண்ணா இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு நாங்கள் இருக்காங்க, நீ எதுவும் நினச்சிக்காதா சொல்கிறாங்க. அச்சோ அம்மா நான் என்ன நினச்சிக்க போகிறேன், ரெய்னியாக இருக்குல்ல அண்ணா நினச்சிட்டு போவாங்களே வீட்டுக்கு இங்கே இருக்கட்டுமா அப்படி சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக சொல்கிறாரு. ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிமினோட அந்த வாய்ஸ். அவர் க்யூட்டாக பேசுகிறது ரொம்ப அழகாக இருக்கார். பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இது கொஞ்சம் போல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிமினோட அம்மா தான், ஜங்குக்கு சாப்பிட்றியாப்பா உனக்கு சேர்த்து குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மிஸ் வேணாம் சொல்கிறாங்க. இல்லை உன்னோட அம்மா ஐ திங்க் வர லேட் ஆகும் போல், அவங்க பிஸ்னஸ் மீட்டிங்கே தான் வெளில போயிருப்பாங்க, வெயிட் பண்ண சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் குக் பண்ணிட்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ ஜிமின் வந்து சாப்பிட மாட்டேன்றாரு. ஏன் ஜிமின் சாப்பிடுப்பா சொல்கிறாங்க. இல்லைம்மா அப்பா வந்துட்டு சொல்கிறாங்க, நான் அப்பா வந்து தான் சாப்பிட சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. ஜங்குக்கு நீ சாப்பிட சொல்கிறாங்க. இல்லை மிஸ் வேணாம் சொல்லி இல்லை சாப்பிட சொல்லிட்டு ஜிமினோட அம்மாவும் சாப்பிட்றாங்க, ஜங்குக்கும் சாப்பிட்றாங்க. ஜிமின் மட்டும் அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ ஜங்குக்கு பார்க்குறாங்க, ஏன் இந்த பையன் சாப்பிடல பசிக்குதுன்னு சொன்னா அப்படி சொல்லி பார்க்குறாங்க. இப்போது ஜிமினோட அம்மா தான் பார்க்குறாங்க. அது என்னென்னா அவங்க அப்பா வந்து ஊட்டி விட்டு பழகிட்டாங்களா, அவங்க தனியாக சாப்பிட மாட்டாங்க. நான் எனக்கு டைமில் அதிகமாக ஊட்டி விட நான் ஊட்டி விடுவேன். அப்படி தானே அவனுக்கு அவங்க அப்பா கூட சாப்பிட்டா தான் ஃபுல்ஃபில்லாக இருக்கும், அதனால வெயிட் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க அப்பாவும் எல்லாத்தையும் விட்டு ரிட்டன் வந்துடுறாங்க. வந்துட்டு நம்ம உள்ள ஒரு ஜிமின் தான் அவங்க அப்பாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. போய்ட்டு டவல் எடுத்து கொடுக்குறாங்க. ஜிமின் எப்படின்னா ரொம்ப ஆப்போசிட்டாக இருக்காங்க. ஜங்குக்குலாம் அந்த மாதிரி கிடையவே கிடையாது அவங்க வீட்டில். டோட்டலாக அவர் வேறு இவர் வேறு. நம்ம ஜிமின் போய் டவல் எடுத்து கொடுக்க அவங்க அந்த டவலை வந்து ஒரு ஹேரில் வெயிட் பண்ணிவிட்டு நீ குளிச்சிட்டியாப்பா சொல்கிறாங்க. நான் குளிச்சிட்டப்பா எனக்கு பசிக்குது சீக்கிரம் வரீங்களா சொல்கிறாங்க. தூக்கம் தரேன் சொல்கிறாங்க. அப்பா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. எங்கள் ஜங்குக்கு ஜிமினோட அம்மா 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. இப்போ ஜிமினோட அப்பா தான் வந்துட்டு ஜிமினுக்கு ஃபீட் பண்ணிவிட அவருமே ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டுருக்காரு. இப்போ நம்ம ஜிமினோட அம்மா கேட்குறாங்க, ஜிமின் தங்கம் ஹோம்ஒர்க்கில் முடிச்சிட்டியா சொல்கிறாங்க. அப்போ ஜிமினோட அப்பா சொல்கிறாங்க, அதெல்லாம் முடிச்சிட்டானே ஆஃபீஸில் எல்லா ஹோம்ஒர்க்கும் முடிச்சிட்டான், ஜஸ்ட் இப்போ தூங்கினா போதும், அதுவும் நாளைக்கு டெஸ்ட்டுக்கு எல்லாமே ரிவிஷன் பண்ணிட்டான் சொல்கிறாங்க. ஜிமின் ரொம்ப போயிட்டா ரொம்ப ஒபிடியண்ட்டாக இருப்பாங்க. இது பார்க்குற ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்படி இருக்கா என்ன இப்படி வச்சுருக்காங்க அவங்க வீட்டில் சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் அவருக்கு ஜிமினை ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு மாதிரி. இப்போ வந்துட்டு நம்ம ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க, ஜிமின் அம்மா சொல்கிறாங்க, எங்கள் ஜங்குக்கு வீட்டில் யாரோ வந்திருக்காங்களா சொல்கிறாங்க. இல்லை அவங்க வீட்டில் லாக்காக இருக்குன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக ஜிமினோட அம்மாவுக்கு ஒரு கால் வருது. அவர் பார்க்குறாங்க ஜங்குக்கு உன்னோட அம்மா தான் சொல்கிறாங்க. சரி நான் பேசுகிறேன் சொல்லிட்டு அரை மணி பேசுகிறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. மிஸ்ஸஸ் பார்க் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லுங்கன்றாங்க. இல்லை நாங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மீட் விஷயமாக வெளில வந்தோம், எங்களால் வந்துட்டு வர முடியல. இப்போது ஜங்குக்கு உங்கள் வீட்டில் தானே இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆமாம் எங்கள் வீட்டில் தான் இருக்கா, ரெய்னியாக இருக்குது சொல்கிறாங்க. சரி நீங்கள் தப்பாக நினச்சிக்கலாம், ஒன் டே அவங்க உங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணிட்டுப்பா சொல்கிறாங்க. ஓ இதில் என்னங்க இருக்குது, இதை ஸ்டே பண்ணிக்கிட்டும், என்னோடய ஸ்டூடெண்ட்டு அப்புறம் நெய்பரும் கூட இதில் போய் என்ன இருக்குது இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்படி அதுக்கும் ஆமாம் நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு ஒன்றும் இல்லை அவன் சாப்பிட்டுட்டான், ஜஸ்ட் எங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணிக்கிட்டோம், மார்னிங் நீங்கள் எப்போ வரீங்க சொல்கிறாங்க. நாங்கள் மார்னிங் வந்துடுவோம் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போ ஸ்டே பண்ணிக்கிட்டோம் சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிடுறாங்க. இப்போ ஜங்குக்கிட்டே இதை சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா தனியாக ரூம் வந்துட்டு தூங்க சொன்னால் ஒரு மாதிரி இருக்கும் சொல்லிட்டு ஜங்குக்கு நீ தப்பாக நினச்சிக்கலாம் என்னோட பையன் கூட ஸ்டே பண்ணிக்கிறியாப்பா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் அண்ணா கூட ஸ்டே பண்ணிக்கிறா சொல்லி கேட்குறாங்க. ஓகேம்மா நான் அண்ணா கூட ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமினோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது எப்படிம்மா தெரியாத ஒரு பையன் சொல்கிறாங்க. இதில் என்னங்க இருக்குது, 2 பேர் பசங்க தானே இதில் ஸ்டே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தனியாக ஒரு ரூம் கொடுத்தோம்னா ஒரு மாதிரி இருக்கும், நியூ ஹோமு அது அந்த மாதிரி கொடுத்தோம்னா நம்ம ஜிமின் கூட ஸ்டே பண்ணிக்கிட்டு சொல்கிறாங்க. ஜிமின் எப்படின்னா ரொம்ப ஜெனியூனு. அவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்க அண்ணா வாங்க அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. ஜங்குக்கு இந்த அண்ணான்ற வேர்ட்ஸ் கேட்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சரின்ட்டு அவருமே 2 பேரும் போகிறாங்க. மேலே போய்ட்டு நம்ம ஜங்குக்கு ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பெட்டு வந்து நீங்கள் ரொம்ப லாங்காக இருக்குது, இந்த பெட்டில் நீங்கள் படுத்துக்கோங்கண்ணா சொல்கிறாங்க. அப்போ நீ அப்படி சொல்கிறாங்க. நான் அதை இங்கே படுத்துக்கிறேன் சொல்லிட்டு அங்கே ஒரு குட்டி கவுச் இருக்குது அதை காமிக்கிறாரு. ஏன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லைண்ணா நம்ம உங்களுக்கு எனக்கு தெரியாது எனக்கு உங்களுக்கு தெரியாதா ஒரு மாதிரி இருக்கும்ல, நீங்கள் இங்கே படுத்துக்கோங்கண்ணா, நீங்கள் ரொம்ப ஹைட்டாக இருக்கீங்க, எனக்கு இந்த கவுச் போதும்ண்ணா அப்படி சொல்லிட்டு அந்த கவுச் படுத்துக்கிறாங்க. அண்ணான்னு சொல்கிறாரு. இப்போது ஜங்குட்ட கேட்குறாங்க, நீ தப்பாக நினச்சிக்கிறவங்க கொஞ்சம் கேட்கலாமா சொல்கிறாங்க. கேளுங்க அண்ணா சொல்கிறாங்க. எங்கே படிக்கிறா சொல்கிறாங்க. அவர் வந்துட்டு ஒரு ஸ்கூல் நேம் சொல்கிறாங்க. அங்கேயா அது ரொம்ப லாங்கில் இருக்கே சொல்கிறாங்க. ஆமாம் அங்கே லாங்கில் தான் இருக்குது, ஆனால் என்னோட அப்பா தான் கூட்டிகிட்டு போவாங்க, நான் அங்கே தான் படிக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் இருக்காங்க ஓ நீங்கள் அம்மாவோட ஸ்கூலில் படிக்கிறீங்களா சொல்கிறாங்க. நான் ஆமாம்மா நான் அங்கே தான் படிக்கிறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே நான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ தூங்கலாமாண்ணா எனக்கு தூக்கம் வருது அப்படி சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவனோட பேர் என்ன பார்ச்சி மீன் அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அவங்க அம்மா சொன்னாலும் இவர்கிட்டேருந்து கேட்கணும் ரொம்ப ஆசை. ரொம்ப க்யூட்டாக பேசுகிறது
சிரிக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. என்னோட நேம் கேட்க மாட்டேன் சொல்கிறாங்க. அம்மா கூப்பிட்டாங்களே ஜங்குக் அப்படி சொல்லிட்டுருக்காங்க. என்ன இருக்க ஜங்குக் அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது நேம் அவருக்கு. இவர் சொல்லும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஓகே சொல்கிறாங்க. நீ யாரையாவது சொல்கிறாங்க. நான் யாரையாவது அப்படி சொல்கிறாங்க. ஐயோ வேணாம் கேட்க வேணாம், அவனை பார்த்தாலே மாறி சொல்லிட்டு அவன் என்ன ஸ்டாண்டர்ட் சொல்கிறாங்க. 10th சொல்கிறாங்க. 10th ஆமாம் 10th தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் 12th தானே நான் சொல்கிறாங்க. ஆமாம் 12th தான். ஆனால் நீ அண்ணனை கூப்பிடாத சொல்லுங்க. ஏன் நான் உங்களை அண்ணனை கூப்பிடக்கூடாதா? நீங்கள் 12th தானே சொல்கிறாங்க. 12th தான் ஆனால் நீ அண்ணனை கூப்பிடாதா சொல்கிறாங்க. சரி ஓகே நான் உங்களை அண்ணனை கூப்பிடல அப்படி சொல்லிட்டு நான் வேணா உங்களை ஜங்குக்கு சொல்லி கூப்பிடவா சொல்கிறாங்க. ஜங்குக்கு நீ கூப்பிட சொல்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜிமின் அப்படியே வந்து படுத்துக்கிறாங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு. இங்கே ஜங்குக்கு தூக்கமே வரல. இப்படி ஒரு ஃபேஸாக சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த நிலவு வெளிச்சத்தில் வேறு மாதிரி அவங்க விண்டோஸோட அந்த நிலவு வெளிச்சம் ரொம்ப அழகாக இருக்குது ஜிமின் ஃபேஸை பார்க்கறதுக்கு. போயிட்டு ஹக் பண்ணலாம் போல தோணுது, அந்தளவுக்கு அவர் இருக்காரு. ஆனால் வேறு மாதிரி ஒபீடியண்ட்டாக இருக்கானே அப்படி சொல்லி பார்க்குறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜிம்மி தான் ஒரு ஃபஸ்ட்டு இப்போ ஜங்கு பார்த்து தூங்கிட்டே இருக்காரு. இங்கே ஜிம்மின்னு பார்த்தா அவர் எந்திரிச்சு சத்தமே போடாமல் அழகாக போய்ட்டு ரெடி ஆகிட்டு கீழே போயிடுறாரு. இப்போ ஜங்கு தான் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ ஜங்கோட அம்மா தான் இந்த ரூமுக்கு வந்திருக்காங்க. வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஏய் இங்கே பாரு அப்படி சொல்கிறாங்க. டக்குன்னு ஜங்கு ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க. ஏன்டா இன்னொரு வீட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கியே, நம்ம வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்க மாதிரி இருப்ப கொஞ்ச நாளும் கொஞ்சம் டைமுக்கு எழுந்திரிக்கலாம், ஸ்கூலுக்கு போகணும் அப்படிலாம் இல்லவே இல்லையான்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் பக்கத்தில் ஜிம்மினை காணும். என்ன தெரியல சொல்கிறாங்க. இல்லை அங்கே பாரு அந்த பையன் அவன் ஸ்கூலுக்கே ரெடி ஆகிட்டான்டா, அவன் கீழே நின்றுட்டு இருக்கான் அவங்க அப்பாவுக்காக வெயிட் பண்ணிட்டு. ஏன்னு சொன்னால் கொஞ்சம் பாரு, அதெல்லாம் பார்த்தா நீங்கள் கொஞ்சமாவது மாறலையான்னு பார்க்கலாம் சொல்லி பார்க்குறாங்க. ஜங்குக்கு ஜிம்மினை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. மார்னிங் வேகமாக நைட்டில் பார்த்துருப்பாரு. இப்போ மார்னிங் எப்படி இருக்கான்னு கீழே வந்து பார்த்தா அவர் ரொம்ப க்யூட்டாக அழகாக ரெடி பண்ணிட்டு இருக்காரு ஸ்கூலுக்கு. பார்க்குறாங்க. பாரு அது பையன், நீயும் பையனா சொல்கிறாங்க. அம்மா இவ்வளோ நாள் நீங்கள் யாரை எப்படி கம்பேர் பண்ணி பேசுகிறீங்க, அப்போலாம் எனக்கு பெருசாக ரொம்ப ஹார்ட்டாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தா நீங்கள் எதுவுமே என்ன வேணாலும் சொல்லிக்கங்கம்மா அப்படி சொல்லிட்டு ஜிம்மினே பார்த்துட்டு இருக்காங்க. ஏய் ஜங்குக்கு வா அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. சரி ஜங்குக்கு கீழே இறங்கி வராங்க. இப்போது நம்ம ஜிம்மோட அம்மா தான் ஜங்கு நல்லா தூங்குனியான்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க நீங்கள் எப்படி கேட்குறீங்க, அவன் நல்லா தூங்கியிருக்கான் அவங்களுக்கு தெரியலங்க பாருங்கள். ஜிம்மின் நம்மளோட சின்ன பையன் தான் க்யூட்டாக ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருக்கான். அங்கே பாருங்கள் இவன் வந்து எப்படின்னா தூங்கிட்டு இருந்திருக்கான். நான் போய் எழுப்புறேன் அப்போ தான் எழுந்திரிக்கிறான்னு சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல விடுங்க, அது ஒவ்வொருத்தவங்களோட ஹேபிட் எப்படி. இப்போது ஜங்குக்கு போய்ட்டு ஸ்கூலுக்கு டைம் அது ரெடி ஆக சொல்கிறாங்க. ஓகே மிஸ் சொல்கிறாங்க. தேங்க்ஸ் சொல்கிறா, வீட்டில் ஸ்டே பண்ண வச்சுருக்காங்க சொல்கிறாங்க. ஐயோ இதில் என்னங்க இருக்குன்ற கையில் அது சொல்லட்டும் சொல்கிறாங்க. தேங்க்ஸ் மிஸ் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்க நீ போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் பார்க்குறாங்க. ஜங்குக்கண்ணா அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் ஜங்கு டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பாய் அப்படி சொல்கிறாங்க. நேற்று தானே அண்ணான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னான்னு சொல்லி பார்க்குறாங்க. சரி பரவாயில்ல கொஞ்சம் போக டைம் எடுத்துக்க சொல்லிட்டு ஜங்கு வந்துட்டு போயிடுறாரு. இப்போ நம்ம ஜிமின் தான் வந்துட்டு நம்ம ஜங்கு அம்மா பார்க்குறாங்க. எவ்வளோ நீட்டாக ஒபீடியண்ட்டாக இருக்கா, எனக்கு பிறந்திருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் அம்மா பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. ஜங்கு வந்துட்டு வெளில போயிடுறாரு. நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. ஒவ்வொரு பசங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, அதுக்காக கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் கொஞ்சம் டேஸ் போனால் அவனே சரியாயிடுவான். ஒவ்வொரு பசங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. என்னோட ஜிமின் நாங்கள் சொன்னது சைல்டுஹுட்டே இப்படி வளர்ந்துட்டான். அதனால தான் இவன் மாதிரி ஒரு சம்டைம்ஸ் ஜங்கு மாதிரி இருந்தால் நாங்கள் வந்து இந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டோம். சரியாயிடும்னு தான் விட்டுருப்போம். நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதே பசங்க ஒபீடியண்ட்டாக இருக்கும்ன்றதுக்காக தான். அதுக்காக நான் எப்பவுமே பசங்க வந்து கம்பேர் பண்ண மாட்டேன். என்னோட பையன் எப்படி இருக்கான்னு வந்து அந்த மாதிரி நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்றாங்க. என்னோட ஜங்குக்கு இந்த மாதிரி ஒன் டே ஆகிடுவான்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஒன் டே இந்த மாதிரி அவனு இருப்பான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா ஜிமின் பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவங்க போயிடுறாங்க. ஜங்கு ஸ்கூல் வந்துட்டாரு. ஆனால் ஒரு ஞாபகம் ஃபுல்லாக ஜிமின் மேலே தான். என்ன அழகு, எவ்வளோ ஒபீடியன்ட்டு, எவ்வளோ சூப்பராக இருக்கா. ஐயோ இந்த ஸ்ட்ரீட்டில் தான் வந்திருக்கானா, எனக்கே தெரியாமல் போச்சு. ஜங்குக்கா நீ ஏன்டா இப்படி இருந்திருக்க, அவனை பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஈவினிங் தான் வந்துட்டு ஜங்குக்கு நம்ம டீச்சர் வந்துட்டு இது கொடுத்துருப்பாங்களா ஹோம்ஒர்க்கு. அவர் ஸ்கூலில் உள்ளதெல்லாம் விட்டுட்டு டியூஷனுக்கானதை மட்டும் விழுந்து எழுதிட்டு இருக்காரு. தேங்கு மெக்கு காய் 3 பேர் பார்க்குறாங்க. என்ன நடக்குது சொல்லி பார்க்குறாங்க. ஜங்குக்கா என்னாச்சு உனக்கு சொல்கிறாங்க. டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு இருக்காரு. இங்கே ஒன்று எழுதிட்டு இருக்காரு. என்னடா நடக்குது அப்படி சொல்லி பார்க்குறாங்க. மழை வர போகுதா அப்படி சொல்லி பார்க்குறாங்க. இப்போது ஜங்கு தான் எதுவுமே சொல்லலை. யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எழுதிட்டே இருந்துட்டு இன்றைக்கி ஈவினிங் டியூஷன் தான்டா. நம்ம ஜங்கு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து உட்காராரு. அது ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து பின்னாடி தான் உட்காருவாரு. இன்றைக்கி ஃபஸ்ட் ரோலே உட்காந்துருக்காரு. நம்ம ஜிம்மில் நம்ம கேட்குறாங்க. என்ன ஜங்கு ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டு யார் சொல்கிறாங்க. ஜங்கு வந்து நல்லா படிப்பாடுறா. அவர் ஒன்றும் சும்மா மக்கர் கேஸ்லாம் கிடையாது. அவருக்கு வந்து பிடிக்கல, எதுக்கு படிக்கணுன்ற மாதிரி கேர்லெஸ் தான். இப்போ பார்க்குறாங்க எல்லா ஹோம்ஒர்க் நல்லா பண்ணியிருக்காரு. வாவ் பரவாயில்லையே ஜங்கு ஹேண்ட் ரைட்டிங் கூட நல்லா இருக்குது சொல்கிறாங்க. மிஸ் நான் கொஞ்சம் பொறுமையாக எழுதுன்னு சொல்கிறாங்க. அப்படி யாருமே பொறுமையாகவே எழுதுப்பா, ஹேண்ட் ரைட்டிங் நல்லா மார்க் கிடைக்கும், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இந்த மாதிரி தான் நீ இப்போ ஒரு நல்லா படிக்கணுன்றதுனா உன் அம்மாவோட ஆசை, நீ அப்படியே படித்தா அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம டெய்லியுமே வந்துட்டு கரெக்டாக ஹோம்ஒர்க் பண்ணுறது, கரெக்டாக வந்துட்டு ஸ்டடீஸ் பண்ணுறதுன்னு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுறாரு. அதுவும் வீட்டில் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவங்க அப்பா அம்மா டைமில் வீட்டில் எப்படி ஜிம்மில் எப்படி பண்ணுவாரோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. நீட்டாக எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது, அரேஞ்ச் பண்ணுறது. ஆனால் என்ன ஜிம்மில் மட்டும் தான் அவரால் பார்க்க முடியல. ஏன்னா இவங்க வரத்துக்கு முன்னாடி இவங்க அனுப்பிடுவாங்க. அதே இப்போ இவங்க கொஞ்சம் நல்லா ஸ்டடி பண்ணுறதுனால ஒரு 1/2 hour அவங்க அம்மா கம்மி பண்ணிடுறாங்க. 1.5 hours மட்டும் போயிடுவோம் அப்படி சொல்லிட்டு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க.
ஜங்குக்குலாம் ஜிமினை பார்க்கணுன்னு ஆசை. அது மட்டும் இல்லாமல் ஜிமினோட ஒரு குட்டி ஃபோட்டோ வேறு அவங்க வீட்டில் இருக்குது, அவனோட சைல்டுஹுட் ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ வேறு திட்டிடுறாரு. இப்போ ஜங்குக்கு நம்ம டேக்கு காய்க்கெலாம் புரியவே இல்லை, ஏன் இப்போ சடனாக சேஞ்ச் ஆனால் சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க என்னன்றாங்க, நீ ஏன்டா இப்போ சேஞ்ச் ஆகிட்ட கொஞ்சம் நல்லா சொல்கிறாங்க, நான் என்ன சேஞ்ச் ஆகிட்டு நல்லா தானே சொல்கிறாங்க, இல்லை நீ படிக்கிற ஓகே தான், ஆனால் மற்றதுலாம் சொல்கிறாங்க அங்கே பாரு என்கிட்ட எதுவும் கேட்காத சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நல்லா ஸ்டடி பண்ணிகிட்ருக்காரு. இப்போ இந்த பக்கம் ஜிமினோட அம்மா தான் வந்துட்டு வீட்டில் சொல்லிட்டுருக்காங்க, இப்போ டியூஷன் வர பசங்க எல்லாமே கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிட்டாங்க, நல்லா படிக்கிறாங்க, ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. எனக்கு டியூஷன் எடுக்கணும் மணி இதெல்லாம் இது பிரச்சனை இல்லை, நான் கொஞ்சம் ஒபீடியண்ட்டாக தான் எனக்கு அது போதும். கிளாஸில் இவங்க மட்டும் தான் கொஞ்சம் மக்கர் கேஸாக இருந்தாங்களா, இப்போ நல்லா படிக்கிறாங்க, அது ஜங்குக்குலாம் பாருங்கள் ஹேண்ட் ரைட்டிங்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அப்பா கிட்ட ஜிமினோட அம்மா சொல்ல, இதெல்லாம் இது வந்து ஒரு சண்டே தான், வீக்கெண்டில் தான் சொல்லி ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பா ஜிம்மில் வந்து பார்க்குறாங்க, அம்மா ஜங்குக் அண்ணாவா சொல்கிறீங்கன்னு இருக்கும். ஆமாப்பா ஜங்குக் தான் வந்துட்டு நல்லா படிக்கிறான் சொல்கிறாங்க. ஓ அப்போ இவ்வளோ நாள் சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் கொஞ்சம் சுமாராக தான் படிப்பான், இப்போ நல்லா படிக்கிறான், கரெக்டாக ஒபீடியண்ட்டாக இருக்கான் அப்படி சொல்கிறாங்க. சரி சரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ கரெக்டாக இவங்க வீட்டோட டோர் பெல் வந்து ரிங் ஆகுது. சரின்ட்டு ஜிம்மோட அம்மா போய் பார்ப்பா சொல்கிறாங்க. சரிட்டு ஜிம்மோட ஓப்பன் பண்ணுறாங்க, பார்த்தா ஜங்குக்கோட அம்மா நின்றுருக்காங்க. இப்போது ஆண்டி உள்ளே வாங்க, அண்ணா உள்ளே வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ நமக்கு இந்த அண்ணான்ற வேர்டு கட்டப்பட்டு அவ்வளோ கோவம் வருது. சரின்ட்டு உள்ளே வராங்க ரெண்டு பேருமே வந்துட்டு வாங்க சொல்கிறாங்க. நம்ம ஜிம் நம்ம பார்க்குறாங்க. ஹலோ மிஸ் ஜோன் வாங்க வாங்க சொல்லிட்டு உட்கார சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு என்னாச்சுப்பா சொல்கிறாங்க, இன்றைக்கி லீவ் தானே சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக்கு மார்க்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, ரெக்கார்ட் ரொம்ப நல்லா பண்ணுறான், அதான் சரி உங்களுக்கு தேங்க்ஸ் போட்டு போடல. அச்சோ இதெல்லாம் டியூட்டிங்க, இதில் எதுங்க தேங்க்ஸ் சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இவன் இவ்வளோ வீட்டிலலாம் எப்படி இருக்கான்னு தெரியுமா சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஜிம்மோட அம்மா ரொம்ப ப்ரௌடாக பார்க்குறாங்க ஜங்குக்கு. அப்படியேப்பா சொல்கிறாங்க. ஜிமன் ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் ரொம்ப அமைதியாக குளிச்சுக்கிறாரு. இப்போது நம்ம ஜிமினா வந்துட்டு அண்ணா அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஜங்கு வந்து நிமிந்து பார்க்குறாங்க. ஐயோ அண்ணன்னு சொல்லாதன்னு சொன்னனே சொல்லி பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் நல்லா படிக்கிறீங்களாமே, அம்மா சொன்னாங்க இன்னும் நல்லா படிங்க, 12th நிறைய மார்க் எடுங்க, நல்லா காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல. அப்போ ஜிமின் அப்பா சொல்கிறாங்க, பார்ப்பா உன்னோட பெரியவன் சரி அவனுக்கு தெரியும் அப்படி சொல்கிறாங்க. ஆச்சப்பா நான் சொன்னேன்ப்பா அப்படி சொல்கிறாங்க. சரி சரி அப்போ ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க, இதில் என்னங்க இருக்குது சின்ன பசங்க பெரிய பசங்கன்ட்டு நல்லது சொன்னால் யாருனாலும் கேட்டுக்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஜிமினை ரொம்ப பிடிக்கும். இப்போ ஜங்கத்தை பார்க்குற ஜிமினையும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா, அம்மா எனக்கு ஹோம்ஒர்க் நான் வேலை போவா சொல்கிறாங்க. சரி போ போய் பாரு சொல்கிறாங்க. எங்கள் ஜங்கு மட்டும் தான் இருக்காங்க, இவங்க பேரண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்குமே வந்துட்டு அம்மா நான் கொஞ்சம் சொல்கிறாங்க. சரி போ சொல்கிறாங்க. ஜங்கு என்ன பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக இருந்துச்சு ஜிம்மினோட ரூம் தான் வராங்க. ஜிமின் வந்துட்டு அவர் ரூம் வந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்காங்க. ஜிமின் ஜங்கு போயிட்டு ஏய் அப்படி சொல்கிறாங்க. டக்குன்னு ஜிமின் திரும்பி பயந்து பார்த்துட்டாங்க. அண்ணா என்னாச்சு சொல்கிறாங்க. இங்கே பாரு உங்ககிட்ட அண்ணான்னு கூப்பிடாதான் சொன்னேன்னு சொல்கிறாங்க. ஓ நான் மறந்துட்டேன் சாரி. சரி ஓகே ஜங்கு ஓகே என்ன வேணும் அப்படி சொல்கிறாங்க. என்ன வேணுமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் வேணும் சொல்கிறாங்க. என்ன வேணும் சொல்கிறாங்க. நீ தான் அப்படி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆச்சோ அப்படி சொல்லாதீங்க, என்ன எப்படி சொல்கிறீங்க, என்ன பார்த்து சொல்கிறாங்க. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அதான் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு அந்த லவ் அப்பெல்லாம் என்னென்னு தெரியாது. இப்போ அவங்க ஸ்கூலில் அந்த மாதிரி அலோடும் இல்லை. அதெல்லாம் நம்ம கிட்டே வந்துட்டு எங்கள் பாரு எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு சரியா, உன்னை ஃபர்ஸ்ட் டே பார்த்தப்பே ஃபாலோ ஆகிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என்ன பண்ண சொன்னாலும் பண்ணுறேன் சரியா, நீ என்னை சேஞ்ச் பண்ண சொன்னால் சேஞ்ச் ஆகிடுறேன், என்ன பண்ண சொன்னாலும் பண்ணுறேன், ஆனால் என்னை லவ் பண்ணுறியா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் லவ்லாம் அப்படி வரக்கூடாது, அதான் உங்களுக்கு ஃபீலிங்ஸோடு வரணும்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்ட்டு உனக்கு இதெல்லாம் தெரியுமா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு தெரியும், நான் கேட்டிருக்கேன் சரியா, லவ் என்னோடய ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான் லவ்லாம் தானாக வரணும், ஃபோர்ஸ் பண்ணி வரக்கூடாது, எனக்கு உங்க மேலே லவ் இல்லை அப்படி சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா படிக்கிறீங்கன்னு அம்மா சொன்னாங்கன்றாங்க. ஆமாம் உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க. என்ன பார்த்ததுக்கப்புறமா. ஆமாம் உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் மேலே நான் ஃபாலோ ஆகிட்டேன், போதுமா இப்போ நான் நல்லா படிக்கிறது இது எல்லாமே உனக்காக தான் சொல்கிறாங்க. ஏன் எனக்காக அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா நல்லா நான் படித்து நான் நல்லா ஜாபுக்கு போனால் நல்லா இருந்தால் தானே எனக்கு ஒன்று மேரேஜ் பண்ணி தருவாங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி எடுத்து மேரேஜா அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், உனக்கு ஓகே தானே அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு பயமாக இருக்குது. இப்படி பேசாதீங்க தப்பு, நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப பேசக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு வந்துட்டு நானும் இப்போ ஒன்று போய் மேரேஜ் பண்ணிக்கணும் சொல்ல கொஞ்சம் டைம் எடுக்கும், பொறுமையாக மேரேஜ் பண்ணிட்டு பொறுமையாக ஹாப்பியாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணல என்ன அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் ஷையாக இருக்குது அவருக்கு வந்து ஜங்கு அப்படி பேசுறது. ஏன்னா ஜிம்முக்கிட்ட யாரும் இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டாங்க இது வரைக்கும், அவங்க பேரண்ட்ஸ் அப்படி அலோவ் பண்ணவும் மாட்டாங்க. அதனால தான் அதாவது தனியாக எங்கேயும் யாரையும் மீட் பண்ணி விட்டதில்லை. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றாங்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு சரியா, எனக்கு உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும், உன் கூட லைஃப்லாம் வாழணும் ரொம்ப ஆசையாக இருக்குன்றாங்க. நீங்கள் என்னை பார்த்து கொஞ்சம் டேஸ் தானே ஆகுது சொல்கிறாங்க. ஆமாம் கொஞ்சம் டேஸ் தான் ஆகுது, ஒன் லவ் வரதுக்கெலாம் டைம் கூட இல்லை, ஏன் ஈவன் செகண்ட் கூட இல்லை சரியா, பார்த்தோன்னே நம்ம மனசில் பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்கும் சொல்கிறாங்க. பட்டர்ஃப்ளைஸா எங்கே சொல்கிறாங்க, இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்டை பயன் பண்ணுறாரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடுது. இது வரைக்கும் இந்த மாதிரி கேட்டதே இல்லை, ஒரு மாதிரி ஷை அடிக்கிற குளிஞ்சிக்கிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதுக்கு. ஆமாம் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, கொஞ்சம் டைம் எடுக்கும் சரியா, நான் படிச்சிடுறேன், நல்லா படிச்சுட்டு காலேஜ்லாம் போகிறேன், நல்ல பையனாக இருப்பேன், ஆனால் நீ மேரேஜ் பண்ணிக்கிறியா சொல்லி கேட்குறாங்க.
இப்போ சொல்கிறாங்க, இல்லை இப்போ நீ படி சரியா, இப்போ லவ் பண்ணலாம், கொஞ்சம் டேஸ் போகட்டும்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அவங்க லவ் இல்லையே சொல்கிறாங்க. லவ் இல்லைனா பரவாயில்ல, கொஞ்சம் டேஸஸ் போக போக எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோம், மேரேஜ் பண்ணிக்கிறோம், ஹாப்பியாக அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது கேட்குறதுக்கு. ஆனால் பிடிச்சிருக்கு, ஜங்குக்கு இப்படி பேசுகிறது வந்து போல்டாக வந்து பேசுகிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜெமினி எதுவுமே சொல்லாமல் ஆனால் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சால் சொல்கிறாங்க, தெரியாமல் நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே, ஆனால் நான் இப்போதைக்கு லவ் பண்ணலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே, உனக்கு லவ் வரும்போது சொல்லு, ஆனால் நான் லவ் பண்ணுறேன் ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் ஒரு பாக்கெட்டில் ஒரு சாக்லேட் எடுக்கிறாரு. என்ன சொல்கிறாங்க, இந்த இதை வாங்கிக்க சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. இதை வாங்கிக்கோ அப்படி சொல்கிறாங்க. சரி ஜெமினி சாக்லேட்டை வாங்கிக்கிறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஐ லவ் யூன்னு இவ்வளோ சிம்பிளாக சொல்கிறீங்க சொல்கிறாங்க. அது ரொம்ப பெரிய விஷயமாச்சே, பெருசாக சொல்லணுமே சொல்கிறாங்க. பெருசாக எப்படி இந்த டெரஸில் ஏறி கத்தி நம்ம ஸ்ட்ரீட்டில் எல்லோரும் கேட்குற மாதிரி ஜிமின் ஐ லவ் யூ அப்படி சொல்ல வாசல் கேட்குறாங்க. ஜிமின் அச்சோ அப்படிலாம் சொல்லக்கூடாது, யாருக்கும் கேட்டுரும் அப்படி சொல்கிறாங்க. கேட்டுருமா அப்போ எப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு என்ன பண்ணுறாங்க, கிட்டே வராங்க. ஜிமின் கிட்ட வந்துட்டு சரி இப்போதைக்கு ரொம்ப சின்ன பையன் சொல்லிட்டு சீக்ஸ் கிஸ் பண்ணிட்டு ஐ லவ் யூ ஓகேவா, இப்போதைக்கு இப்படி தான் சொல்ல முடியும், நான் உனக்கு கொஞ்சம் டேஸஸ் போகட்டும் வேறு மாதிரி கிராண்டாக சொல்கிறேன் ஓகே சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப ஷை ஆகிடுது அவருக்கு இப்படி பேசுறது. நீயும் இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு சரி ஓகேன்ட்டு சொல்கிறாரு. இப்போ நான் உங்களை அம்மா தேடினாலும் தேடுவாங்க, நான் கீழே போகிறேன், என்ன ஞாபகம் வச்சுக்கோ, ஜான் ஜங்குக் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு ஓடி போயிடுறாரு. இங்கே ஜிம்மிக்கு நான் பயங்கர ஷை ஆகிடுது. இதை நினச்சிட்டே இருக்காரு. ஒரு மாதிரி அவர் காட்ட முடியாது, ஒரு மாதிரி ஷை ஆகுது, ப்ளஷ் ஆகுது, இப்படியே இருக்குது. அச்சோ அந்த அண்ணா என்ன சொல்லிட்டு போகிறாங்க சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. இல்லை அண்ணா இல்லை ஜங்குக் அப்படி சொல்லிட்டு அவரே சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ டேஸஸ் போக போக நம்ம ஜிம்மினுக்கு ஜங்குக் மேலே ரொம்பவே பிடிச்சிருது. அவங்க என்ன பண்ணுறான்னா, அவர் டியூஷனுக்கு போயிட்டு அவங்க வீட்டுக்கு வெளில கேட்டில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டாக ஜிம்மினோட கார் அந்த வழியில் தான் வரும். ஜிம்மின் என்ன பண்ணுறாருனா, அவங்க அப்பா வந்து முன்னாடி ட்ரைவ் பண்ணுவாங்க, நம்ம ஜிம்மின் வந்துட்டு பின்னாடி சீட்டில் தான் உட்காருவாங்க. அதாவது ஜிம்மினோட டிரைவர் வந்து ட்ரைவ் பண்ணுவாங்க, முன்னாடி அவங்க அப்பா பின்னாடி ஜிம்மின் உட்காந்துருப்பாங்க. கரெக்டாக அந்த விண்டோஸ் வந்துட்டு இறக்கி வச்சிருப்பாரு. கரெக்டாக ஜிம்மின் ஜங்கு வீட்டு வரும்போது ஜங்கு லைட்டாக கண்ணெல்லாம் அடிப்பார். டெய்லி பார்க்குறப்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. டேஸஸ் போக போக நம்ம ஜிம்மின் ஜங்குக்கு வந்துட்டு ஜிம்மோட வீட்டுக்கு யாருக்குமே தெரியாமல் வருவாங்க. வந்துட்டு கரெக்டாக ஜிம்மன் ரூம்க்கே போவாங்க. போயிட்டு அவருக்கு நிறைய கிஃப்ட் வாங்கி தருது, நிறைய பேசுறது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது சொல்லிட்டு போய் க்யூட்டாக போகும் அது. ஆனால் வெளில மட்டும் கூட்டிகிட்டே போக முடியாது, அப்படி சுச்சுவேஷனில் இருப்பாங்க 2 பேருமே. இப்போது இன்னும் ஒரு 1 வீக் தான் இருக்குது ஜங்கு வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு. அதனால் ஜிம்முக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா அவங்க எப்படி பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ போக போக ஜங்கு வந்துட்டு ஃபீலிங்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஜிம்மின் மேலே. அவருக்கு ஜிம்மின் இல்லாமல் வாழவே முடியாது அப்படின்ற அளவுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். அதனால் கண்டிப்பாக பாஸ் பண்ணணும், படிக்கணும்னு ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஜிம்மோட அம்மாவே பார்க்குறாங்க. ஜங்குக்கு என்னாச்சுப்பா, நீ ஏன் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல மிஸ் சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. நம்ம தான் டாப்பர் ஆகணும், டாப்பரானா கூட நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு படிச்சுட்ருக்காரு. ஜங்கோட அம்மா அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, எப்படி ஜங்குக்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப வந்துட்டு டீப்பாக படிச்சுட்ருக்காரு. ஃபோக்கஸ் பண்ணி ரெக்கார்டை எழுதுட்டு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காரு. இவங்க 3 பேரையும் அவர் கண்டுக்கிறதே இல்லை. அவங்க 3 பேர் வெக்ஸ் ஆகிட்டாங்க ஜங்கோட சேஞ்சஸ் பார்த்துட்டு. இப்போ ஒன் டே ஃபைண்டா நம்ம ஜங்கு வந்துட்டு பப்ளிக் எக்ஸாம் தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. அவர் போகிறதுக்காக தான் ரெடியாகிறாரு. ஜிம்மின் என்ன பண்ணுறாருனா, அவங்க அப்பா கூட்டிகிட்டு கடைக்கு தான் போகிறாங்க. எதுக்குப்பா ஜிம்மின் என்ன வேணும்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு ஸ்டேஷனரி வந்துட்டு அப்பா எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க சொல்லுவாங்க. சரி வாங்க சொல்கிறாங்க. அந்த கடையில் போய்ட்டு கடைக்காரங்கிட்ட போய்ட்டு அம்மா இங்கே எதுங்க பெஸ்ட்டு பென்னு அப்படி சொல்கிறாங்க. பெஸ்ட்டு பெண்ணை எதுக்கு சொல்கிறாங்க, எக்ஸாம் எழுதும்போது ரொம்ப ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வரணும் அப்படின்னு நிற்கவே கூடாது. எதுவும் பேனை வந்துட்டு எதுவும் இது இதாகிடக்கூடாது, இங்கெல்லாம் லீக் ஆகக்கூடாது, அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு பெண்ணை கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்கிறாங்க. அவங்க ஸ்மைல் பண்ணுறாங்க. சரி ஸ்கூல் பையன் கேட்குறான்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு நல்ல ஒரு பென் எடுத்து கொடுக்குறாங்க. இது சொல்கிறாங்க. அப்படி அவங்க ஆமாம் இந்த பென் தான், இது ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த பெண்ணை வந்துட்டு நல்லா எழுதுறதுக்கு சூப்பராக இருக்கும், ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ ஜிம்மின் வந்து வாங்கிக்கிறாங்க. இப்போ வாங்கிட்டு வந்துடுறாங்க. இன்றைக்கி நைட்டு ஜிம்மின் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போவுமே ஜங்கு வந்து ஜிம்மின் வந்து நைட்டில் வந்து மீட் பண்ணுவாங்களா, வெயிட் பண்ணுறாங்க. இப்போ கரெக்ட் நாளைக்கு தான் ஜங்கு தான் எக்ஸாமு. ஜங்கு வந்துட்டு நைட்டு வராங்க. ஜிம்மின் போய்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு விண்டோஸ் பக்கத்துலேயே. கரெக்டாக ஜங்கு வந்துட்டு அவங்க விண்டோஸ் வழியாக உள்ளே வர ஜிம்மின் போயிட்டு இந்தாங்க சொல்லிட்டு கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு எக்ஸாம்லாம் நாளைக்கு எழுதணும்னா நல்லா ஆல் தி பெஸ்ட், நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா அம்மாலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக படிக்கிறீங்க, ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க ஸ்டடீஸ்க்காக அப்படி சொல்லிட்டு எனக்கு தெரியும், இந்தாங்க இது பிடிங்க, நல்லா எழுதுங்க, நீங்கள் தான் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படி சொல்கிறாங்க. அப்படி எனக்கும் ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. ஆனால் அவருக்கு வந்து இந்த பெண்ணு கொடுக்குறது ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஜங்கு சென்டிமெண்டாக எடுக்கிறது, பேனா கொடுத்தா பிரிஞ்சிடுவாங்களோ அப்படி சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கு அந்த பெண் வேணாம் சொல்கிறாங்க. ஏன் என்ன எதுக்கு சொல்கிறீங்க சொல்கிறாங்க. இல்லை பெண் கொடுத்தா பிரிஞ்சிடுவாங்கன்னு தோணுது, எனக்கு வேண்டாம், எனக்கு உன்னால் ஒரு செகண்ட் கூட மறக்கப்பட முடியாது, நான் உன்னை வந்து மறக்க மாட்டேன், எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. அச்சோ அப்படிலாம் இல்லைங்க, அது ஜஸ்ட் ஒரு விஷயம், அதெல்லாம் ஒரு சும்மா மற்றவங்க சொல்கிறது இல்லை, அது மற்ற விஷயமா தான் நம்பிடுவேன். இது என்னோட லவ், இதாவது என்னோட ஃபர்ஸ்ட் லவ் நீ தான், என் லாஸ்ட் வரைக்கும் நீ மட்டும் தான், அதனால் எனக்கு இந்த பேனா வேண்டாம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, நான் கண்டிப்பாக நல்லா எழுதுவேன், ஆனால் எனக்கு பேனா மட்டும் வேணாம் சொல்கிறாங்க. இதுக்கு பதில் நீ வேறு
வேறு என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன், ஈவன் என்னை அடித்தா கூட வாங்கிப்பேன், அந்த பெண் மட்டும் எனக்கு வேண்டாம் சொல்லிட்டு ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்கார் அவர். அவங்க ஜிம்முக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்படி இந்த அளவுக்கு லவ் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நிறைய லவ் கேர் கொடுத்துருக்காரு, ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாரு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜங்கு ஜிம்மில் என்ன பண்ணுறாங்கன்னா, இது வரைக்கும் ஜங்கு ஜிம்மின் கிஸ்லாம் அதாவது கிஸ் ஹக்கெல்லாம் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் வந்துட்டு பேசுவதாலும் சரி, ஜங்கு ஜிம்மில் படித்தவங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் ரொம்ப லவ் பண்ணுறீங்களா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு நீ கூடவே இருக்குன்னு தோணுது. அதாவது நீ வந்துட்டு சரிடா, நம்ம இதோட பார்ட் 2 பார்த்துடலாம், ஓகேங்களா? சாரிடா, நான் பார்ட் 2 பார்ப்போம்.